ஜயரே தாரரி ரிங் தரி ராரர ரிங் தரி ராரரி ரே தரி ராரரே. இந்த புடி வெட்டிட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? அப்போ முடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவங்க கூட படிச்ச பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அவங்க சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மதுரை பெரியாஸ்பத்திரியில எங்களை வந்து பாத்துக்கணும். ஆமா, உங்களை பாக்குறதுக்கு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற தரித்திரம் தொலைஞ்சதுன்னு விட்டுருப்ப. ஹாய் டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். ஐசிசி சாம்பியன் டிராஃபில பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் டிராமாலாம் முடிஞ்சு ஃபைனலுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். சாரி டியூட்ஸ், நாங்கள் வந்து செமிஃபைனல் அப்போ வீடியோ போட முடியல, எங்களால் சம் ஒர்க் இருந்தனால. ஸோ அதான் வீடியோ போட முடியல டியூட்ஸ். இப்போ வாங்க நம்ம செமிஃபைனல் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபைனலுக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホバカ. இது செமிஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியனை சொல்லு. நான் ஆஸ்திரேலியா ஜெயிப்பேன் தான் நான் பார்த்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும். நீங்களாம் நினைக்கலாம், நீ என்னடா இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியா அப்படிலாம் இல்லை, பிடிக்கும் எனக்கு. ஏன்னா வந்து அதுல நிறைய பேர் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு, ஆனா நான் ஆஸ்திரேலியா பார்த்து பயந்து ஆஸ்திரேலியா ஃபேனா ஒரு ஒரு பயம் தான் நான். இந்தியாவிலையும் வந்து எனக்கு இந்தியா டீமும் பிடிக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நட்பா சரி. கமெண்ட்லாம் திட்டாதீங்க, எனக்கு இந்தியாவும் ஜெயிக்கணும். அதே சமயத்துல வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா வந்து ஸ்மித்துக்கு வந்து அப்படி வந்து கடைசி மேட்ச் சொல்லிட்டு போயிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டாரு. ஆமா, இந்த மேட்ச் வந்து நான் வந்து எப்படி பார்த்தேன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து இவ்வளவு தூரம் வந்து பெரிய விஷயம் தான். இந்தியாவுக்கு இருக்கிற பேட்டிங், ஆமா இந்தியாவுக்கு இருக்கிற பேட்டிங் பவுலிங்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஃபைனல் வரக்கூடியதான். நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம இதை சொல்லியிருப்போம். ஆஸ்திரேலியா வந்து நீங்க பார்க்கல கூட பாத்துருங்க, நாங்க வந்து ஆல்ரெடி வந்து இதை பத்தி நாங்க பேசியிருப்போம். நான் வந்து அந்த இதுலயுமே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரெண்டாவது வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். நமக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 8 வரையும் சாலிட் பேட்ஸ்மேன். நம்ம கேஎல் ராகுலே வந்து நம்ம 7வது இறக்கிட்டோம், 7வதோ 6வதோ நம்ம இறக்கிட்டோம் கேஎல் ராகுல். அந்த அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சாலிடா நமக்கு வந்து பேட்டிங் இருக்கு. பவுலிங்லயும் பார்த்தா 4 ஸ்பின். இப்போ வந்து நம்ம சிவி வருண் வந்து நம்ம பையன் வந்து மிரட்டிட்டு இருக்காப்ல. ஆமா, அங்க வேற போய் மிரட்டி அவரை வந்து எப்படி ஆறுனே தெரியல. அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வந்து என்னன்னா இந்த டீம் வச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்தது வந்து செம்ம இது. ஏன்னா ஒரு ஸ்மித் ஆடுற வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு வந்து பதப்பதன்னு இருக்கும். என்னடா விமாட்டுக்கு வந்து 80 அடிச்சிட்டு இருக்கான், நின்று விமாட்டம் அடிச்சுட்டானா. ஹலஸ்காரி ஸ்மித் செம்ம பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல. ஹலஸ்காரி வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு என்ன சொல்றேன்னா இன்னும் ஒரு 30 ரன் இது பண்ணியிருந்தா வந்து இந்தியாவுக்கு வந்து செம்ம டஃபா போயிருக்கும். அந்த பவுலிங் இந்தியா பேட்டிங்ல பார்த்தா க்ளோஸ் கால் ஒரு பால் ஈக்குவலா வந்துட்டு ஈக்குவலா ரொம்ப இதா வந்துட்டு இருந்துச்சு அந்த மேட்ச் பார்த்தா. என்ன பொறுத்தவரையும் ஆஸ்திரேலியா நான் வந்து எப்படி பாக்குறேன்னா இந்த டீமை ஜெயிச்சுட்டு இந்த சில பல ட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க சில பல தற்குறி ஃபேன்ஸ்லாம். அதெல்லாம் நான் வந்து எப்படி பாக்குறேன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான். நான் வந்து எப்படி பாப்பேன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்ம எப்படி அடிக்கிறோம்னா அவங்க பிரைம்ல போய் அடிக்கணும். நானும் அப்படிதான் பாப்பேன். ஒரு பெஸ்ட் டீம் இப்போ வந்து நியூசிலாந்து வந்து அந்த இடத்துல இப்ப வந்து இருக்காங்க, நமக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த டீமை நம்ம வந்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பேசலாம், நாளை பின்ன பேசணும், தரமா இருக்கும். ஆஸ்திரேலியா வந்து பவுலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா பவுலிங்ல சாம்பா மட்டும் தான், மித்தபடி வந்துட்டு யாருமே கிடையாது பவுலிங்க்கு. நேத்தன் எலிஸும் வந்து நம்ம T20 தான் பார்த்திருப்போம். ஓடியில நேத்தன் எலிஸும் புதுசு, எல்லாமே புதுசு. வந்து அவர் வந்து ஒரு T20 போடணும்னு சொல்லிட்டு காமிச்சாப்ல. நம்ம பையன் தான் சிஎஸ்கே எந்த நீங்க பாக்கலாம் எப்படி பண்றா சொல்லிட்டு வந்து மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படும் கமின்ஸ், ஸ்டார்க்கு, அப்புறமேட்டு வந்து ஹேசல்வுட் 3 பேருமே கிடையாது. சாம்பா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவரும் நல்லா தான் போட்டாரு. பேட் கமின்ஸ் இருந்திருந்தா நேரம் நடந்திருக்கிறதே வேற. இப்ப நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியா கன்னியா நீங்க பேச சொல்லி நினைக்கலாம், யாரும் திட்டுறாங்க என்னைய, எனக்கு கிரியா தான் இருப்பேன் நினைக்கிறேன். அதான் இந்தியா வந்து போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்துட்டு நிறைய தடவை வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டு போனது எனக்கு செம்ம வருத்தம். ஏன்னா ஆமா ரொம்ப வேர்ல்டு கப்ல ஃபைனல் வந்து, ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு கப்பு அடிக்கணும். ஏன்னா இந்த டீம்ல கொடூரமான டீம். ஆமா இதெல்லாம் கொடூரமான டீம். 8 வரையும் பேட்டிங் இருக்கு, பவுலிங்லாம் யாரையுமே தப்பு சொல்ல முடியாத ஒரு இது இருக்கு, பவுலிங்ல லைன் அப் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கப்பு வந்து அடிக்கணும். ஃபைனல் அதெல்லாம் மேட்டர் இல்லை, கப்பு அடிக்கணும். இப்ப செமிஃபைனல் 2 பத்தி பார்க்கலாம். நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்துல என்ன பாத்தீங்கன்னா நம்ம கேன் மாமா ஒரு 100 அடிச்சிருக்காப்ல. ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் நம்ம பேசல சில பேர் தற்குறிங்க பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும் அவர் எப்பயுமே வந்து 50 ரன்
கெயின் மாமாவோட கோட்டா வந்து 50 ரன் தான் தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிடும். தலையும் அதே மாதிரி வந்து வழக்கம் போல ஒரு 100 வச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 100. அடுத்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. இந்த ரச்சின் ரவீந்திரா பத்தி சொல்லணும்னா ஒரு மாதிரி ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 அவர் ஒரு 100 ஐசிசி அந்த மாதிரி பெரிய பெரிய இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றேன். ரச்சின் ரவீந்திரா வந்து விளையாண்டதே வந்து 11 ஐசிசி டோர்னமெண்ட் 11 14 வரை சரியா தெரியல. ரச்சின் ரவீந்திரா அடிச்ச 500மே வந்து ஐசிசி ஈவென்ட்ல. அது மாதிரி இந்த பெரிய ஈவென்ட்ல அது டோர்னமெண்ட்ல அந்த வேர்ல்ட் கப்ல 3 சாம்பியன் டிராஃபில 2. ஆமா. இன்னொன்னு பார்த்தனா வந்து பிலிப்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் பந்த அந்த பக்கம் தவிட்டு இருக்காப்ல, இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பந்த கொடுத்தா பந்தையும் போட்டு 2 விக்கெட் அந்த மேட்ச்ல 4-6 அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த மாதிரி பேட்டிங் வச்சுட்டு அப்படி லாண்டர் பாயிண்ட் சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. அது வந்து அது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. பேட்டிங் பேரை பார்த்தாலே வந்து யாரா இவங்க இந்தியா இவங்க பவுலிங்கே வேணாண்டா, இவங்க பேட்டிங்ல 400 ரன் அடிப்பாங்கடா அந்த மாதிரி பேட்டிங் அது சவுத் ஆப்பிரிக்கா. ஸ்டப்ஸை வந்துட்டு இவங்க வந்து வெளியில உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டப்ஸே நமக்கு தெரியும் ஐபிஎல் வந்து என்ன வேலை பார்த்தாப்லன்னு சொல்லிட்டு பவுலிங் கொடுத்தாலும் போடுவாங்க. தலைமை கீப் பிலிப் மாதிரி தலைமை ஃபீல்டிங்கு பவுலிங்கு கீப்பிங்கு பேட்டிங் எல்லாமே அவனே வந்துட்டு வெளியில உட்கார வச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த டீம் எந்த அளவுக்கு ஆபத்தான டீம்னு பாத்துக்கோ. அவங்க பேட்டிங் நல்லா இருந்தாங்க. மில்லர் வழக்கம் ஆமா ஆமா எனக்கு அடிச்சு வாங்கி தான் தோணுச்சு. ஏன்னா ரன் ரேட் வந்து நியூசிலாண்டோட அகேடா இருந்தாங்க. அவங்க பார்த்தனா அடிச்சிருவாங்களோ பஞ்சாயத்து ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து அங்கதான் வந்தாரு நம்ம சாங்னர் வந்து ஒரு ஆட்டம் காத்துல நிப்பாட்டான தலைமை வந்த காத்துல அப்படியே வந்து நிக்குது. காத்துல நிக்குதா பிக்கே பண்ண முடியல அவங்கனால. பின்னாடி போறாங்க. அதுவும் வந்து இந்த வேண்டர்டசன் விக்கெட் எல்லாம் பார்த்தனா 1 செகண்ட் தான் அப்படியே காத்துல நின்று டிராப் ஆச்சு. பால் டிராப் ஆகி திரும்பிச்சு அப்படியே. அதெல்லாம் சரியான விக்கெட். அப்புறம் எனக்கு தெரியும் சாங்னர் வந்து போடும் போது கிளாசன் வந்தா கண்டிப்பா வந்து விக்கெட் விழும் சொல்லி தெரியும். அதே மாதிரி கரெக்டா வந்தாரு. கரெக்டா சாங்னர் வந்த தலையை வந்தியா அதே மாதிரி தூக்கி போட்டியா லாங் ஆன்ல கேட்ச் கரெக்டா வந்து கேட்ச். ஆமா ஆமா ஹென்ரி தான் பிடிச்சாப்ல கேட்ச். ஓகே டியூட்ஸ், இதான் செமிஃபைனலுக்கான ரிவ்யூனே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் தான் இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கு தான், வேற யாரும் கிடையாது. ஸோ எனக்கு இது கேட்டோன்னே என்ன நான் வருதுன்னா அந்த 2019 வேர்ல்டு கப் அந்த செமிஃபைனல் அந்த ரன் அவுட் தான் நான் வருது. இவங்க நான் ஒரு மீம் பார்த்தேன்டா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மீம் ஒன்று பார்த்தேன். ஏன்னா இந்த பேர் என்ன இது பண்ணீங்க சொல்லிட்டு தெம்பா பவுமா யார் கோபாலு ஃப்ரெண்ட்ஸ் படம் பாத்தீங்களா வெட்டி ரோடால அப்புறம் சண்டி அந்த பார்த்தனா இந்த பையன் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லுது. சித்தப்பு இவன் தானே சித்தப்பு இப்படி பட்டா சொல்றதுக்கு இவனேண்டா இது பண்ணீங்க அன்னைக்கு என்னை தூக்கி போட்டு மீச்சாங்கல்ல அவங்கள தான்டா இது பண்ண சொல்லிட்டு அந்த மீமை போட்டேன். அது செம்மையா இருந்துச்சு. அது வந்து எதை வந்து மீம் பண்ணாங்கன்னா அந்த 2019 நினைக்கிறேன் 2019 வந்து நம்ம வந்து டெஸ்ட்ல போய் நம்ம போய் தோப்போம். ஐயோட டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் வேர்ல்ட் ஃபைனல்ல போய் நம்ம போய் தோப்போம். நியூசிலாந்து வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அதை வந்துட்டு சொல்லி ஏன்டா இந்த ஃபைனல் ஏன்டா அடிச்ச அன்னைக்கு நீ தோத்தவங்க வச்சாங்கன்னு சொல்லி விராட் கோலி போட்டோ போட்டுருப்பாங்க. ரோஹித் சர்மா போட்டோ விராட் கோலி போட்டோ மூஞ்சில போட்டு கீழே வந்து கோபால் போட்டோ வந்து தெம்பா பூமா போட்டோ போட்டிருப்பாங்க. யாரு விஜயோட ஃபேஸ்லயும் சூர்யாவோட ஃபேஸ்லயும் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா அப்புறமேட்டு கேன் வில்லியம்சன். மீம் வந்து போடுறேன் பாருங்க, சரியான மீம் அந்த மீம். செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே எங்கடா? ஐயோ என்னடா கோபாலு? அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அடிச்சை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேரு. அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு சொன்னது இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான் கோபாலு. அப்படிதான் அது எனக்கு பார்த்தோன்னே வந்து சரியான இதாயிருச்சு. ஐயோ சரி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம். எப்படின்னா வந்து இந்த மேட்ச் எப்படி பாக்குறேன்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பார்த்தா நம்ம பேட்டிங் தான். இந்தியா வந்து மைனஸே கிடையாது. இந்தியா சைடு பார்த்தா மைனஸே சுத்தமா கிடையாது. இன்னொன்னு நான் சொல்லணும்னா பவுலிங் இப்ப நியூசிலாந்து வந்து இந்தியாவோட மைனஸ் பார்த்தா அந்த செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான். மேபி யார வந்து இப்ப நியூசிலாந்துல ஸ்ட்ராட்டஜி போர்ல சரியான டீம், ப்ரிப்பரேஷன் வந்து தரமான டீம். ஆல்ரெடி வந்துட்டு துபாயில வந்து பிளே பண்ணிட்டாங்க. ப்ரிப்பரேஷன் வந்து தரமா இருக்கும். ஏன்னா வந்து நமக்கே தெரியும் அவங்க ஒண்ணு பிளான் பண்ணாங்கன்னா அவங்க கரெக்டா ஃபீல்டிங் சரி பவுலிங் சரி கரெக்டா பிளான் பண்ண மாதிரி பண்ணுவாங்க.
யார எனக்கு தெரிஞ்ச இல்ல அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்புனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆ, எப்படியாச்சும் க- கொண்டு வந்துருவாங்க. ஆமா 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 அது நம்மளோட மைனஸ வந்து அவங்க பெருசா வந்துட்டு மாத்திப்பாங்க டக்கு. நம்ம சின்னலாம் அவங்க வந்து இருக்க எனக்கு கேட்டா வந்து படுத்துருவாங்க சொல்லுவாங்க தெரியுமா. ம். அந்த மாதிரி டீம் தான் வந்து நியூசிலாந்து. எப்படின்னா உட்கார இடம் கேட்டா படுத்துறது. வந்து படுத்துருவாங்க. அப்படி லைட்டா அவங்க கேப் கிடைச்சா வந்து உள்ள பூந்துருவாங்க. அந்த மாதிரி டீம் அவங்க ஃபீல்டிங்ல எல்லாத்துலயுமே. நியூசிலாந்து வந்து எப்படி கண்டிப்பா வந்துட்டு வருவாங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனை போட்டு இந்தியாவை தூக்கி போட்டு மீச்சலாம். ஏன்னா நம்ம கிட்ட 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். ஜடேஜா நமக்கே தெரியும் தலைமை லெஃப்டோ ரைட்டோ தலைமை வந்து சல்லு 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 தலைமை. இப்போ ஒரு ரெக்கார்டர் பண்ணியா 95 செகண்ட்லயோ 91 செகண்ட்லயோ வந்துட்டு மேடின் ஒரு போட்டேன். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இன்னைக்கு பார்க்கவே முடியாது. தலைமை போட்டுறியா 5 செகண்ட்ஸ்ல ஓவரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு தலை 40 ரன்னுக்கு மேல அவனை அடிக்கவே முடியாது. அப்படி எரிஞ்சு விட்டுருவான். மீடியம் பாஸ் மாதிரி போட்டுருவான். ஆமா, அதனால ஜடேஜா பத்தி பிரச்சனை இல்ல. ஹர்ஷர் பட்டேல் தான் எனக்கு லைட்டா கொஞ்சம் டெரிக்கியா இருக்கு. ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் வேற இருக்காங்க. பாண்டியாவோட ஒரு 6 ஓவரும் ஹர்ஷர் பட்டேலோட ஒரு 7 ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு 20 ஓவர் போட்டணும். அந்த பக்கம் பிரச்சனையே இல்ல. சமி செம்ம ஃபார்ம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சமி தான். அது போக நம்மளோட சிவி வருண் பத்தி சொல்லணும் தேவையில்லை. குல்தீப் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால 3 பேர் சேர்ந்து கண்டிப்பா 30 ஓவர் போட்டுருவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து 20 ஓவர் போட்டுறணும். 20 ஓவர் போட்டுறணும். அந்த பக்கம் நீ பிளஸ்ன்னு பார்த்தனா வந்துட்டு எப்படின்னா ரைட் ஹேண்டர் இருக்கிற வரைக்கும் பார்த்தனா வந்துட்டு 10 ஓவர் வரைக்கும் ஜேமிசனும் நம்ம ஹென்ரி ஹார்டுவரா இடம் தெரியல. ஏன்னா மேட் ஹென்ரி வந்து போன மேட்ச் வந்து ஷோல்டர்ல அடிபட்டுச்சு. அதோட வந்து லாஸ்ட் ஓவர்லாம் போட்டாப்ல மனுஷன். ஆனா தெரிஞ்சு பெருசா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் தோணுது. மேட் ஹென்ரியும் நம்ம ஜேமிசனும் வந்துட்டு 10 ஓவர் போட்டுருவாங்க. நம்ம ஓவருக்கு வந்துட்டு 11ஆவது ஓவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாப்ல. அப்புறமேட்டு வந்து நம்ம பிரேஸ்வெல் 12ஆவது ஓவர் வந்து பிரேஸ்வெல் 20ஆவது ஓவர்ல தலைவன் சாக்னரை உள்ளுக்குள்ள இறக்குவாங்க. தலைவன் வந்து பந்து தூக்கிட்டு வருவான். காத்துலயே நிப்பாட்டுவான். அவன் ஓவரை மட்டும் பார்த்து விளையாண்டோம்னா எனக்கு கதையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. 20ஆவது ஓவர் 18ஆவது ஓவர் நம்ம அதான் நம்ம எந்தெந்த வந்து பிரேஸ்வெல்ல வந்து துவைக்கிறோமோ நமக்கு நல்லது. சாங்க்னரை வந்து வேமா வந்து கேம்குள்ள கொண்டு வரணும். தலைமை 20ஆவது ஓவர் 22ஆவது ஓவர்லாம் வந்துட்டானா நமக்கு ஆபத்து. ஆமா அவனை கொஞ்சம் ஸ்கோரை எடுத்துட்டு போகணும். ஆமா எடுத்துட்டு போகணும். அவனை 20ஆவது ஓவருக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது. அவனை 16ஆவது ஓவரே சாங்க்னர் வந்து பவுலிங் போட்டுறணும். இங்க வந்து போட வச்சிடணும். 2 பேர்த்த அந்த ஓவரோலையும் அப்புறமேட்டு வந்துட்டு இவன் நம்ம பிரேஸ்வெல்லையும் வந்து அடிச்சிடணும். அடிச்சுட்டா இந்தியாவுக்கு பிளஸ். இவங்க வந்து டிஃபென்சிவா தான் போடுறதுக்காண்டி தான் இவங்க கண்டிப்பா வந்துட்டு வருவாங்க. 2 பேரும் 10 ஓவர் டிஃபென்சிவா போட்டு கொடுத்துடணும். 1-2 விக்கெட் இவங்களே வந்து மிஸ்டேக் பண்ணா நல்ல சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு கிளம்பி வருவாங்க. இவங்களுக்கு ஏதாவது பண்ணி இந்தியன் டீம் வந்து அடிச்சிட்டாங்கன்னா பேட்டிங்கு இந்தியாவுக்கு வந்து செம வாய்ப்பு. இந்த எப்படி சொன்னா இந்த 11ல இருந்து 20 ஓவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா சைட் பார்த்தோம்னா. மித்தபடி எல்லாமே ஆண்டாங்க கையில தான். இவங்க டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து ஒரு 280 அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல். ஏன்னா நியூசிலாண்டை பொறுத்த அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் நான் வந்துட்டு எதை பார்க்கணும் என்னோட ஃபீல்டிங் தான். இவங்க 280 அடிச்சாங்கன்னா 30 ரன் சேவ் பண்ணிடுவாங்க ஃபீல்டிங்ல. அவன் நாலா பக்கம் பறப்பாங்க எல்லா பேரும். அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. டாஸ் வந்து ரொம்ப 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 குரூஷியலா இருக்கும். டாஸ் ரொம்ப ரொம்ப இது பொறுத்த அளவுக்கு. ஐயோ டாஸ் போச்சே ஐயோ மேட்ச் போ அந்த மாதிரி அடிச்சு போக மாட்டாங்க. ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது. தலைமை வந்து ஆமா நிறைய ஃபைனல்ஸை பார்த்த ஒரு ஆளு. அதனால பார்க்கலாம் எப்படி மேட்ச் போகுதுன்னு சொல்லிட்டு. இந்தியா வின் பண்ணா நல்லா இருக்கும். அதே சமயத்துல நான் இன்னொரு மீம் வேற பார்த்தேன். நம்மளே இங்க பரிதாபப்பட்டு இருக்கோம். இதுல கேன் மாமாக்கு நீங்க பரிதாபப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இருக்காருல்ல அவரோட வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். என்னன்னா வந்து நம்மளே வந்து இங்க வந்து கேவலமான இதுல இருக்கோம். நம்ம ஒருத்தர் மேல பரிதாபப்படுறோமா அப்படி சொல்றாங்க. கேன் மாமா பாவம். கேன் மாமா வேற நிறைய ஃபைனல் போய் தோத்து போயிருக்காரு சொல்லிட்டு. இதுல சில பேர் வந்து பாவம் அவங்களும் 30 வருஷமா ஃபைனலே வரல, அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கானுங்க. டேய் நான் செத்துருவேன்டா போப்பா, என் படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபப்படணுமா? நீங்களே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம் 2013 வின் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப T20 வின் பண்ணீங்க. அதெல்லாம் பாக்காதீங்க. ஜெயிக்கணும் தோற்று வின் பண்ணிடணும் நம்ம. அவ்வளவுதான். இல்லன்னா வந்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸை பத்தி தெரியும். அது இந்த வடக்கு நண்பர்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும்.
ஒரு 3 மேட்ச் தோத்ததுக்கு ஒரு 7 மேட்ச் தோத்ததுக்கே T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச கேப்டனை வந்து டீம் எடுத்துக்கிற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சாங்க வடக்கு பயிலுங்க. அந்த அளவுக்கு மோசமானவங்க இவங்க. அதனால வந்து இந்தியா ஜெயிக்கணும், பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நியூசிலாண்டும் வந்து நம்ம சப்பையா வந்து இது பண்ண முடியாது, ஓவர் பண்ண முடியாது. ஆமா, அந்த மாதிரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்க்கலாம். ஓகே டியூட்ஸ். சாமியை கும்பிட்டு நல்லா பேரும் பாப்போம். அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஓகே டியூட்ஸ், மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா அந்த ரன் அவுட்டுக்கு, இல்லாட்டி நியூசிலாந்து அதெல்லாம் முடியாது நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்றாங்களான்னு. மேட்ச் நடக்கட்டும் பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் காத்திருக்கு. ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஃபைனல் இப்படி யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ கண்டிப்பா போடுறோம். அதுக்கு ரிவ்யூ இருக்கு, போகலாம். எப்படி நான் வந்து எப்படி வருவேன்னு சொல்லிட்டு அப்ப பார்க்கலாம். சிரிச்ச முகத்தோட வரனா இல்ல விரியோட வரனா சொல்லிட்டு அந்த ரிவ்யூல நீ பாப்பீங்க. அதுக்கெல்லாம் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. ஓகே டியூட்ஸ், பார்க்கலாம். பாய், ஃபைனல் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Uh